பொதுமக்களாகிய நீங்கள் லஞ்சம் தராமல் அரசு அலுவலகங்கள் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு, பட்டா வாங்குறதுக்கு, கல்விக்கடன் வாங்குறதுக்கு இதோ பார்த்தீங்கள்ல, அதாவது வலது பக்கம் தேதின்னு போட்டிருக்கு. தேதியை போட்டுக்குங்க. அந்த கட்டத்தில் அந்த கட்டை மாதிரி போட்ட இடத்துல ஒரு கோர்ட்டு பீஸு ஸ்டாம்பு வாங்கிக்கங்க. 10 ரூபா ஸ்டாம்பு அதை ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் அனுப்புனர் உங்கள் முகவரி, அதாவது உங்களுடைய விலாசத்தை எழுதிக்குங்க. உங்களுடைய பேர், அப்பா பேர், விலாசம், தெரு, ஊர், தாலுகாலாம் எழுதிக்குங்க. பெறுநர் பொது தகவல் அலுவலர் அவர்கள். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 கீழ்னோடு போட்டுக்குங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேரை போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஐயா போட்டுக்குங்க. பொருள் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் கேட்பது சம்பந்தமாக எழுதிட்டிங்களா? கேள்வி 1, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ, ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது, அதுக்கு டாக்டர் எத்தனை டாக்டரு, எத்தனை நர்ஸு, அது சுத்தமாக இருக்கா, சுத்தமாக இல்லையா, என்னென்ன தேவையான கேள்விகளை கேட்டு எழுதிக்குங்க. பஞ்சாயத்தில் நம்ம ஊருக்கு என்ன பொருளுக்கு நிதி வந்திருக்கு, என்னென்ன பொருள் தேவையானது செஞ்சுருக்காங்க, அதை கேட்டு எழுதிக்கிறலாம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு எழுதிக்கிறலாம். எத்தனை கேள்வி வேணுமோ எழுதிக்கிறலாம். மேலே எழுதி முடிச்சோடனே அது கீழே மேலே கோரிய தகவல் தங்கள் அலுவலகத்தில் இருக்கும் பட்சத்தில் உடனே தகவல் தாருங்கள். இல்லை என்றால் வேறு எந்த அலுவலகத்தில் உள்ளதோ அந்த அலுவலகத்திற்கு எனது தகவல் கோரும் விண்ணப்பத்தை அனுப்பி தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 6(3) படி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? பின்ன இந்த விண்ணப்பத்திற்கான கட்டணமாக ரூபாய் 10 நீதிமன்ற விலை, அதாவது கோர்ட்டு பீஸு ஸ்டாம்பு ஒட்டிருக்கோம்ல, அதை எழுதுறது ஒட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு கீழே தங்கள் உண்மையுள்ள உங்களுடைய பேரை போட்டுக்குங்க. போட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பி விட்டுருங்க. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு தகவல் உடனடியாக வந்து சேரும். இதை பயன்படுத்தி அரசு அலுவலகத்தில் லஞ்சம் தராமல் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம்.